விஜய் மக்களே, ஒரு கண்கொள்ளா காட்சி உங்களுக்காக பாருங்க, வீடியோ போடுறேன். மக்களே, இந்த அரெஸ்ட் போலவே சில பேருக்கு நடந்திருக்கு. ஞாபகம் இருக்கா? துப்புரவு தொழிலாளிக்கு நடந்தது. தகவல் கிடைத்து போலீசாரும் பெருமளவுல இங்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் திடீரென்று வந்து சாலையில் மேடம் இந்த பக்கம் இருந்தாங்க. இப்ப மேடம் அந்த பக்கம் டேபிள் அப்படியே டர்ன் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? போலீஸ் அராஜகம் ஒழிங்க. 2 மாசம் முன்னாடி தான் அதே போலீஸ் தானங்க. அப்ப ஏன் நீங்க போலீஸ் அராஜகம் ஒழிகன்னு சொல்லாம இப்ப சொல்றீங்க? துப்புரவு தொழிலாளிக்கு நடந்த அநியாயத்துக்கு நீங்க ஏன் இந்த மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து போராடல மேயர் பிரியா அவர்களே? இப்போ ஒரு தனி மனிதனுக்காக நீங்க வந்து போராடி அரெஸ்ட் ஆகுறீங்க. அப்போ ஒட்டுமொத்த துப்புரவு தொழிலாளிக்கும் அநியாயம் நடக்கும் பொழுதோ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மேயர் பிரியா? ஐ திங்க் மேயர் பிரியா கடைசி 6 மாசம் தான் வேலை செய்யவே ஆரம்பிக்கிறாங்க. இவங்களெல்லாம் நாங்கள் வெயிலில் பார்த்ததே இல்லைங்க. இப்போதான் வந்து திமுகவில் இருக்க நிறைய பேர் வந்து வெயிலில் வந்து போராட்டம் மக்களை சந்திக்கிறது இப்போதாங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ தெரியுதா மேடம் போராட்டம்னா என்ன, வலினா என்ன? அத்தனை பேரை நீங்க புறக்கணிச்சிங்களே, இப்போ பாத்தீங்களா? இப்போ அதே இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அதுதான் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் மேடம். விஜயனா கண்டிக்கவே கண்டிக்காதீங்க. உங்க வேலை என்னமோ நீங்க அதை பாட்டுட்டு செஞ்சுட்டே இருங்க. அதே போல தானே துப்புரவு தொழிலாளருக்கும் அநீதி நடக்கும் போது இவங்க வேலை என்னமோ அவங்க பாட்டுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல நீங்களும் உங்க வேலை என்னமோ அது பாட்டு பண்ணிட்டே இருங்க. எது பேசினாலும் ஆதாரத்தோடு பேசணும். ஓகேவா? மக்களே, உங்களுக்கு இந்த விஷயத்தை பார்த்து உங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் மனநிலைமை வந்து ரொம்ப ஹாப்பி. மனநிலைமை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை. தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவது குறித்த சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய விடப்பட்ட டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியை தனியார் மயமாக்கக்கூடிய வகையிலே அந்த டெண்டர் அமைந்திருந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் தான் அந்த டெண்டர் முழுவதுமாக தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது.